ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போற படம் சுதீஷ் சங்கர் இயக்கி வடிவேலு, ஃபஹத் ஃபாசில், கோவை சரளா, லிவிங்ஸ்டன் மற்றும் விவேக் பிரசன்னா இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மாரீசன். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ஃபஹத் ஃபாசில் வந்து பெரிய திருடன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில இருந்து வெளியில வராரு. வெளியில வந்தவரை உடனே விவேக் பிரசன்னா ஃபோன் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு களத்துல இறங்கி விட சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு திருட போறாரு. ஏறி குச்சி உள்ள போய் பார்த்தா அங்க பார்த்தோன்னா ஒரு உருவம் வந்து கட்டி போட்டு கிடக்கு. கையில வந்து செயின் சங்கிலி போட்டு இருக்குது. போட்டு பாக்குற யாருன்னு பார்த்தா அங்க வடிவேல் வந்தவன பார்த்தோன்னா வடிவேல்கிட்ட பேசுறாரு. என்னன்னு சொல்லிட்டு என் மையன் அப்படி கட்டி போட்டுட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவுத்து விடணும்னு சொன்னா நான் எதுக்கு அவுத்து விடுறேன், நாங்கள் வீடு தாராளமா திறந்து கிடக்கு, நான் போய் கொள்ளையடிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கொள்ளையடிக்க போகும்போது கொள்ளையடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நீ என்னை கவட்டை ஊத்து விட்டீங்கன்னா உனக்கு பணம் தர்றேன் அப்படின்னா பணமான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். ஏன்னா பணம் பிசாசு ஃபஹத் ஃபாசில். பணம் வேணா 10,000 தர்றேன்னு சொன்னா 10,000 சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அப்புறம் 20,000 தர்றேன் சொல்றப்ப அப்புறம் 25,000 தரேன்னு சொன்னோன்னா சரி ஒத்துக்கிறாப்புல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட்டை அவுத்து விட்டுட்டு, ஆனா அவர் கட்டை அவுக்கும்போது சொல்றாப்புல எனக்கு வந்து ஞாபக மருதிங்கிற ஒரு நோய் இருக்குது, ஸோ அதனால வந்து ஞாபக மருதிங்கிற ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இவனை நம்ம தேடிட்டு போனோம்னா இவனை நம்ம வீட்டில் உள்ளதை தேடி போனோம்னா ஞாபகம் மறந்துடுவாப்புல, நம்ம யாருமே தெரியாது சொல்லிட்டு என்ன பண்றாப்புல கூட்டிட்டு ஏடிஎம்க்கு போறாப்புல. ஏடிஎம்க்கு போயிட்டோம்னா ஏடிஎம்ல நீ பாடி பணத்தை எடுத்தாங்க நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது பணத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிபி திரும்பி திடீர்னு கண்ணாடி வழியா பாக்குறாப்புல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 25,08,000 ரூபா இருக்குது அந்த இதுல. விடுவாரா ஃபஹத் ஃபாசில்? என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி இந்த 25 லட்ச ரூபாயை நம்ம கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு நான் இவர் கூடயே டிராவல் பண்ண பண்ணிட்டு எங்கே போறீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் சொல்றாப்புல. பொள்ளாச்சி இந்த மாதிரி இடத்துக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்காண்டி அப்படியே என்ன செய்றாங்க, நான் கூட்டி போய் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி பிறப்பிட்டு போறாங்க. அந்த ரோட் ட்ரிப் போகும்போதெல்லாம் என்ன நடந்துச்சு, முடிவில் என்னாச்சுங்கிறது இந்த படத்தோடைய கதை. இந்த கதையை பார்த்தோடனே தெரிஞ்சிச்சு நம்ம பறந்து போக கூட அந்த மாதிரிதான் ரோட் ட்ரிப் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, கதை சொல்லிக்கிட்டே போவாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரோட் ட்ரிப் சம்பந்தமா இவன் எப்படி ஆளு அவன் எப்படி ஆளு அவருக்கு எங்கெங்கெல்லாம் ஞாபகமா இருந்துச்சு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்கிற விஷயமே பேசிட்டு போறணும்னு கொஞ்சம் போர் அடிக்கதான் செஞ்சிச்சுன்னு சொல்லணும். அப்புறம் இன்டர்வெல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொலை ஒண்ணு நடந்தது. கொலையாளி வந்து டிராவல் பண்ணியே போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கோவை சரளா தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் வழியா வந்து கொலையாளி மூவ் ஆகிறான், திடீர்னு சுவிச் ஆஃப் ஆயிருதுன்னு சொல்லும்போது சரி கொலையாளி வந்து கண்டிப்பா வந்து எங்கேயோ ரோட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ பிடிக்கிறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த 2 பேர்ல யாரோ தான் கொலை பண்றாங்க, யாரு வடிவேலுவா அல்லது ஃபஹத் ஃபாசிலான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த இலசுகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி திகில் மர்மம் எல்லாமே நிறைஞ்சு படம் சூப்பரா போயிட்டு இருக்குது. அதாவது என்ன சொல்றதுன்னா படம் ஃபுல்லா 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 2 பேருமே காமிச்சு அவங்க 2 பேரும் இவரை பண்ணது அவர் பண்ணது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பேசி வர்றாங்க. ஃபஹத் ஃபாசில் எப்படா அந்த காசை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மூடே போயிட்டு இருக்காப்புல. அது ஒரு கட்டத்துல வந்து போர் அடிச்சு போயிடுச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த கொலை பின்னாடி போலீஸ் துரத்துது, யாரை போய் பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிராவல் போறதுனால அது ஒரு மாதிரியா ஒரு த்ரில்லர் மூவி ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதனாலே நம்ம அதில் கடைசி வரை வந்து நம்ம கண்ணை வந்து இமைக்காம பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் முடிச்சு ஒரு அருமையான வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் இந்த காலகட்டத்தில் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அந்த கதையை போய் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த படம் வந்து மனசுக்கு ரொம்ப ஒட்டுச்சு. நம்ம யதார்த்தமா பேப்பர்லையும் டிவிலையும் பார்க்குற மெசேஜ் தான் அந்த படம். அது என்னங்கிறத ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை அதில் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடனும் ஒரு நல்லவரும் சேர்ந்து ஞாபக மறதிக்காரர் சேர்ந்து என்னென்னலாம் பண்றாங்கிறது இந்த படத்தோடைய கதையா அழகா கொண்டு போய் முடிச்சாங்க. படத்தோடைய நாயகன் வந்து வடிவேலா ஃபஃபாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வடிவேல் வந்து ஒரு படி மேலே நிற்கிறாரு. ஏன்னா கதை வந்து அவர் மூலமா தான் டிராவல் ஆகுது. அவருக்கு ஞாபக மறதி, இந்த ஞாபக மறதிக்காரன் வந்து எப்படி பணம் எடுக்கிறது ஒரு திருடன் அவன் அந்த வேலையை தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனாலும் பாத்தீங்கன்னா வடிவேலு வந்து எதுக்கானே அந்த டிராவல் பண்ணி நண்பர்களை பார்க்க போறது, நண்பர்கிட்ட போய் காசு வாங்கணும்னு சொல்லிட்டு போறது. ஸோ இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல வடிவேல் சாரு. ஒரு கட்டத்துல தூர்ல சாஞ்சிட்டு ஒரு அழுகிற சீன் இருக்கு, நம்ம கண்ணே கலங்கிடும். ஏன்னா முழுக்க காமெடி ஜோன்லயே பார்த்த வடிவேல் சார் வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அண்மை காலங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருக்காப்புல. மாமன்னன் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த படம் வந்து உண்மையிலேயே அவருடைய கேரியர்ல வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோனை செட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி அந்த ரோலை பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அருமையா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் சொல்லவே தேவையில்லை,
அவருடைய கேரக்டர் வந்து இந்த ஞாபகவாதி கேரக்டருக்கு காசு அடிக்குது. ஸோ அதுல எவ்வளவுலாம் பண்ண முடியும் சட்டிலாக பண்ணியிருக்காப்புல. ஆனா என்ன பொறுத்தவரை ஃபஹத் ஃபாசிலுக்கு வந்து இந்த படம் அவ்வளவா தீனி போடலன்னு சொல்ல முடியும். ஆனாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு சில சம்பவம்லாம் பண்ணுவாப்புல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வடிவேலிலாம் தூக்கி ஓரம் கட்டி மேலே எந்திரிச்சு நின்ட்டாப்புல ஃபஹத் ஃபாசில். ஸோ வந்து ஓவராலா வந்து இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில்கிட்ட போய் சொல்லும் போது அவரே சொல்லியிருக்காரு, இந்த கதை வந்து வித்தியாசமான கதை, மலையாளத்துல கூட ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஆனா வந்து இந்த படத்துக்கு வந்து அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த அந்த தகப்பன் மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வடிவேல் சார் பண்ணா நான் தமிழ்ல பண்றேன்னு சொல்லியிருக்காப்புல. வடிவேல் சார் இது பேச்சுவார்த்தை முடிச்சு வடிவேல் சார் ஓகே சொன்னதுனால இந்த படத்துக்கு ஃபஹத் ஃபாசில் வந்து பண்ணாங்க. ஃபஹத் ஃபாசில் அப்பா 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 எனர்ஜி எனர்ஜி எனர்ஜிங்க. அந்த மாதிரி அவரை பார்க்கும் போதே என்னமோ வந்து ரொம்ப ஹீரோக்கு உள்ள மெட்டீரியல் மாதிரிலாம் தெரியாது. சும்மா பக்கத்துல ஒரு திருடன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி பயங்கரமா கண்ணு எல்லாமே ஷார்ப்பு, படபடக்கிறது, துடிக்கிறது, இங்கே தப்பிச்சு ஓடுறது, அது பண்றது இது பண்றது, விளாண்டுட்டாப்புல மனுஷன். செம்மையா போய் முடிச்சாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஃபஹத் ஃபாசிலோட நண்பரா வந்தது யாருன்னு கேட்டா விவேக் பிரசன்னா. அவரது வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், நண்பர் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் என்ன செய்ய முடியுமோ அதை அழகா செய்யறாரு. கிளைமேக்ஸ்ல தான் சரியான ஒரு ட்விஸ்ட். ஸோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவேக் பிரசன்னா பின்னிருப்பாருன்னு தான் சொல்ல முடியும். நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு போய் அழகா முடிச்சுட்டாங்க. அதனாலே என்னமோ தெரியல ஒரு 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 சுமாரான படமா இருந்தது வந்து ஒரு நல்ல படம், ஒரு ஃபீல் குட்டான படம், ஒரு சோசியல் நடக்கிற மெசேஜ் அழகா சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்துல ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்புல சொல்ல முடியும். கோவை சரளா மேடம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு போலீஸா வர்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு பின்னாடி அந்த கொலை நடந்தவங்க தான் அவங்க காமிப்பாங்க. இன்டர்வல் போர்ஷன்ல தான் காமிப்பாங்க. இன்டர்வல் பிளாக்ல தான் அவங்களை ஓப்பன் பண்ணுவாங்க கோவை சரளா. ஸோ அவங்களாம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்வீட் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு பேத்தி பிறந்திருக்கு, இந்த முதல் லட்டை வந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும், நீங்க தான் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அந்த சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணே கலங்கிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவின்னு தான் சொல்ல முடியும். இந்த வீக்கெண்டுக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன் இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம். மற்றபடி ஆபாசமாலாம் எதுவுமே இல்லை. ஆபாசமான விஷயங்கள் படத்துல இருக்கு, ஆனா ஆபாசமா எதுவுமே இல்லை. ஒரு நல்ல கிளீனான ஒரு படம். சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சிருந்தோம்னா வந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு விஷுவலே வச்சிருந்துருக்கலாம். அந்த விஷுவல்லாம் வைக்காம அவங்களுடைய அந்த விஷயத்துங்களை கன்வே பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலை மட்டும் கொடுத்துச்சு. சரி இதுல பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு ஸ்கூல் புள்ள வந்து அழுவும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா அழுகும், திடீர்னு பார்த்தா கட் பண்ணோம்னா அவங்க போட்டோவுக்கு மாலை போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த விஷயம் என்ன விஷயங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வீட்டுல உள்ள பாப்பா வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுமோ, அந்த பொண்ணு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி உணர முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னமோ இதுவும் கடந்து போகணும்னா டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் ஆகி போயிடுச்சு. எந்த இடத்துல வந்து மக்களை வந்து அழுக வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து டைரக்டர் வந்து அழுக வைக்கணும்னு எழுதியிருந்தா கூட அழுக வைக்கிற மாதிரி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா நான் எடுக்கல. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகாம போயிட்டே இருக்கு. முழுக்க 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 வடிவேல் மேலேயும் ஃபஹத் ஃபாசில் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதை வந்து பக்காவா செஞ்சுட்டாருன்னு சொல்ல முடியும். மியூசிக்கை பொறுத்தவரை ஒரு 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 நார்மலான ரோட் ட்ரிப் மாதிரி ஆரம்பிச்சதுனால வந்து யுவன் சங்கர் ராஜா வழக்கமான சும்மா சாதாரண மியூசிக் தான் போட்டிருக்காப்புல. இன்ட்ரோலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் வர்றதுனால அந்த இடத்துல நல்லாவே போட்டிருக்காரு. நேற்று ஒருத்தரை பார்த்த அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சாங் வந்து தேவையான இடத்துல தண்ணி அடிக்கிறது தானே வரும் வழக்கம் போல இந்த ஊர் திருவிழா அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ராமராஜன் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காப்புல, ராமராஜனை விட மோசமா நடிச்சிருக்காப்புல. ராமராஜனே யதார்த்தமா இருக்கும், அவரோட மோசமா நேற்று ஒருத்தர் பார்த்தா ஒரு ரியாக்ஷனே இல்லாம அந்த பையன் ஆடிட்டு இருக்காப்புல. அந்த பொண்ணும் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அவங்க க்ளோஸ் அப் வேற வச்சு எடுத்திருக்காங்க. பாட்டை பொறுத்தவரை அந்த ரீமிக்ஸ் அந்த வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா இருக்குன்னு சொன்னா கூட அந்த பெர்ஃபார்ம் பண்ண ரெண்டு பேருமே சரி கிடையாது. அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ராமராஜன் கெட்டப்ல வந்தா மட்டும் பத்தாது இல்லையா? ஸோ அவருடைய ரியாக்ஷனையும் அவருடைய பாடி லாங்குவேஜும் முழுசா அவர் பண்ணிருக்கணும். ஸோ அது பண்ணாம ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இது வந்து நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, யதார்த்தமா சும்மா ஆடுற மாதிரி நடிச்சாரோ என்னமோ டைரக்டர். ஆனாலும் அந்த பாட்டு வர இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டோம்னா, வடிவேலு ஃபேன்ஸ் வந்து யாருமே இப்போ வந்து அதிகமா இல்லை, முன்ன மாதிரி இல்லை. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வடிவேல வந்து காமெடியும் தாண்டி இப்படி ஒரு
கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்க முடியுங்கிறத இந்த படத்துலயும் திரும்ப ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். ஃபஹத் ஃபாசிலை பொறுத்தவரை சான்ஸே இல்லை. இந்த படம் வந்து மலையாளத்துக்கு சரியான கண்டென்ட். மலையாளத்துல உண்மையிலே சொல்றேன், தமிழை விட பயங்கரமா ரசிப்பாங்க, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஃபஹத் ஃபாசில் வேற இருக்காரா, ஸோ அதனால வந்து மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமா ரசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மலையாளத்துல வந்ததுனால இந்த படம் வந்து அவங்களுக்கு சூப்பர் ரகம் சொல்ல முடியும். நம்மளுக்கு வந்து ஓகே ரகம் தான், ரொம்ப மோசம்லாம் கிடையாது, பட் டீசென்ட் வாட்ச் மூவின்னு சொல்ல முடியும். என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா மனசை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா சூப்பர் பிளாக் பஸ்டரா இருக்கும். இதுதான் எங்களுடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு படம் பார்க்கறதும் பார்க்காததும் உங்களுடைய கையிலேயே விட்டுரும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.